ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திசையல் 4 சேனல் மூலமாக மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். ஸோ டிஎன்இஏ 2020 இன்ஜினியரிங் அட்மிஷனுக்கான ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு. அது ரிலேட்டடாக நம்ம நிறைய வீடியோஸ் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். எப்படி சர்டிஃபிகேட்ஸ் அப்லோட் பண்ணுறது, அப்புறம் டாப் காலேஜஸோட கட் ஆஃப் ரேஞ்சஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த வகையில் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோ பார்த்திங்க அப்படின்னா பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். ஸோ அந்த காலேஜில் வந்து என்னென்ன கோர்சஸ் இருக்குது, அந்த கோர்சஸ் வந்து லாஸ்ட்டு 3 இயர்ஸாக வந்து என்ன கட் ஆஃப் ரேஞ்சில் வந்து அந்த கோர்சஸ் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு எவ்ரி கம்யூனிட்டி வைஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்க்கும்போது ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ். ஸோ இந்த கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் வந்து ஓப்பன் கேட்டகரியில் வந்து 180.75 வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ 2017 பார்த்திங்க அப்படின்னா இதே கோர்ஸு 197.25 வந்து க்ளோஸ் ஆச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2018 வந்து 193.25 வந்து க்ளோஸ் ஆச்சு. கிட்டத்தட்ட வந்து 13 மார்க்ஸ் வந்து கம்மியாக இருக்குது லாஸ்ட் இயர். ஸோ அந்தளவுக்கு வந்து மார்க்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகிருக்குது பார்க்கலாம் நம்ம ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கில். அப்புறம் பிசிக்கு வந்து 178 மார்க்ஸ் வந்து கிடச்சிருக்கு, பிசிஎம்க்கு 172, எம்பிசி 173.5, எஸ்சி 144, எஸ்சிஏ 114 மார்க்ஸ். ஸோ இந்த மார்க்ஸ் எடுத்தவங்களுக்கு வந்து ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் வந்து லாஸ்ட் இயர் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அடுத்த கோர்ஸ் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் கோர்ஸ் வந்து பிஎஸ். ஸோ பிஎஸ்ங்கிறது பயோடெக்னாலஜி செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ். ஸோ பயோடெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் வந்து 189 வந்து ஓப்பன் கேட்டகரியில் கட் ஆஃபில் க்ளோஸ் ஆகிருக்கு. பிசிஇ பொறுத்த வரைக்கும் 185.5, பிசிஎம் 182க்கு கிடச்சிருக்கு, எம்பிசிக்கு 179.5 கிடச்சிருக்கு, எஸ்சிக்கு 155.5, எஸ்சிஏ 163.5 வரைக்கும் கிடச்சிருக்கு. ஸோ ப்ரீவியஸ் இயர்ஸை கம்பேர் பண்ணும்போது 8.25 2017 கம்பேர் பண்ணும்போது 8.25 மார்க்ஸ் வந்து கம்மியாக இருக்குது பார்க்கலாம். ஸோ இந்த வருஷமும் இதே மாதிரி உங்களுக்கு கட் ஆஃப் ரேஞ்சஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு 189 எடுத்த மாணவர்களுக்கு வந்து பயோடெக்னாலஜி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓப்பன் கேட்டகரியில். ஸோ அடுத்த கோர்ஸ் பார்க்கலாம். அடுத்து வந்து பிஒய். ஸோ பிஒய்ங்கிறது பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், இதுவும் செல்ஃப் சப்போர்ட்டிங். ஸோ நம்ம முன்னாடி பார்த்தோம் பயோடெக்னாலஜி, இது வந்து பயோமெடிக்கல் இன்ஜினியரிங். இதுக்கு வந்து லாஸ்ட் இயர் 186.5 கட் ஆஃபில் வந்து ஓப்பன் கேட்டகரியில் க்ளோஸ் இருக்குது. பிசி மாணவர்களுக்கு வந்து 183.25 கட் ஆஃப் வரைக்கும் கிடச்சிருக்கு, பிசிஎம் மாணவர்களுக்கு 188, எம்பிசி மாணவர்களுக்கு வந்து 177, எஸ்சிக்கு வந்து 153.5, எஸ்சிஏக்கு 130 வரைக்கும் கிடச்சிருக்கு. கட் ஆஃப் ரேஞ்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர்ஸோட 11 கட் ஆஃப் வந்து கம்மியாக இருக்கிறது பார்க்கலாம். இது வந்து பயோமெடிக்கல் இன்ஜினியரிங். ஸோ நெக்ஸ்ட் கோர்ஸ் வந்து பார்க்கலாம் சிஇ. சிஇங்கிறது வந்து சிவில் இன்ஜினியரிங். ஸோ சிவில் இன்ஜினியரிங் பார்த்திங்கன்னா 2017 198.5 வந்து ஓப்பன் கேட்டகரியில் க்ளோஸ் ஆன சிவில் வந்து போன வருஷம் 188.5 எடுத்த மாணவருக்கு வந்து கிடச்சிருக்கு. பிசி பொறுத்த வரைக்கும் 186.5, பிசிஎம் 175.5, எம்பிசி 181.5, எஸ்சி 170, எஸ்சிஏ 181 வரைக்கும் கிடச்சிருக்கு. ஸோ கண்டினியூஸாக பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து கம்மியாக இருக்கிறது பார்க்கலாம் ப்ரீவியஸ் இயர்ஸோட. அடுத்த கோர்ஸ் வந்து சிஎம். சிஎம்ங்கிறது வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கில் செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ். ஸோ பிரான்ச் கோட் வந்து சிஎம் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து போன வருஷம் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக இருந்தது மாணவர்களுக்கு. ஒரு டாப் காலேஜஸ்லேருந்து ஃபஸ்ட் அவங்களோட ப்ரிஃபரன்ஸ் வந்து சிஎஸ்சியாக இருந்துச்சு. அதில் சிஎஸ்சியில் வந்து ரெகுலர் சிஎஸ்சி வந்து மோஸ்ட் ப்ரிஃபர்டு, செல்ஃப் சப்போர்ட்டிங் வந்து நெக்ஸ்ட் ஆப்ஷன் வச்சுருந்தாங்க. செல்ஃப் சப்போர்ட்டிங் வந்து கொஞ்சம் ஃபீஸ் ஜாஸ்தியாக இருக்கும் அண்ட் கம்பேர்டு டு ரெகுலர் சிஎஸ்சி. ஸோ சிஎஸ்சி செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ் வந்து ஓசி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் 194.5 வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. இதுவே 2017 பார்த்தீங்கன்னா 199 க்ளோஸ் ஆகிருக்கு. ஒரே மார்க்கில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு பார்க்கலாம். அதேமாரி 2018 வந்து 198.5. ஸோ 1.5 மார்க்ஸில் வந்து க்ளோஸ் ஆன கோர்ஸ் வந்து உங்களுக்கு 194.5 வரைக்குமே கிடச்சிருக்கு ஓப்பன் கேட்டகரி பொறுத்த வரைக்கும். அடுத்து பிசிக்கு வந்து 193 கிடச்சிருக்கு, பிசிஎம்க்கு 189, எம்பிசிக்கு 187.5, எஸ்சி 176, எஸ்சிஏ 154 கிடச்சிருக்கு. எஸ்டி பிரிவு மாணவர்களுக்கு வந்து 164.5 மார்க்ஸ்க்கு வந்து சிஎஸ்சி செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ் பிஎஸ்ஜியில் கிடச்சிருக்கு. அடுத்து சிஎன் சிவில் இன்ஜினியரிங் செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 185.5 கட் ஆஃப்க்கு வந்து கிடச்சிருக்கு லாஸ்ட் இயர். 2017 வந்து 197.5 க்ளோஸ் ஆன கோர்ஸ் வந்து லாஸ்ட் இயர் 185.5, கிட்டத்தட்ட 12 மார்க்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகிருக்கிறது பார்க்கலாம்.
பிசி கம்யூனிட்டி மாணவர்களுக்கு 184க்கு கிடைச்சிருக்கு, பிசிஎம்க்கு 165, எம்பிசிக்கு 176, எஸ்சிக்கு 156.5, எஸ்இஏக்கு 137க்கு வந்து பிஎஸ்ஜி காலேஜ் கிடைச்சிருக்கு ஃபார் சிவில் இன்ஜினியரிங் செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ். அடுத்து வந்து இசி கோர்ஸ். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு அடுத்து வந்து ஃபில் ஆகக்கூடிய கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இசி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் கோர்ஸ் தான். ஸோ லாஸ்ட் இயர் வந்து 195.5 வந்து க்ளோஸ் இருக்குது. 2017 பார்த்தீங்கன்னா 199.5, ஜஸ்ட் 0.5 மார்க்ஸில் க்ளோஸ் இருக்குது இந்த கோர்ஸு. அது வந்து 2019 பொறுத்த வரைக்கும் 4.5 மார்க்ஸில் வந்து க்ளோஸ் இருக்குது டோட்டல் ஓப்பன் கேட்டகரியில். அடுத்து பிசியில் வந்து 193.5 வந்து க்ளோஸ் இருக்குது பார்க்கலாம். அதுக்கப்புறம் அதே மாதிரி பாருங்கள், நீங்கள் 2017 0.75 மார்க்ஸ் வந்து பிசியில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு கோர்ஸ் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு 6.5 மார்க்ஸ் வந்து கம்மியாக இருக்குது பார்க்கலாம். பிசிஎம்க்கு வந்து 189க்கே கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப மேஜர் டிஃப்ரென்ஸாகவே பார்க்கலாம். ஸோ கிட்டத்தட்ட 9.50 மார்க்ஸ் வந்து ரிடியூஸ் ஆகிருக்கு, அந்தளவுக்கு வந்து கிடச்சிருக்கு. எம்பிசி மாணவர்களுக்கு வந்து 191 கிடச்சிருக்கு, எஸ்சி மாணவருக்கு 180.25, எஸ்சிஏ மாணவருக்கு வந்து 179, எஸ்டி மாணவருக்கு 158.5 வந்து கிடச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கோர்ஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கோர்ஸ் வந்து இஇ ட்ரிபிள்இ எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். ஸோ லாஸ்ட் இயர் வந்து 191.5 வந்து ஓப்பன் கேட்டகரியில் இந்த கோர்ஸ் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ ஓப்பன் கேட்டகரியில் வந்து காம்படிட் பண்ண மாணவருக்கு வந்து 191.5 எடுத்த மாணவருக்கு வந்து கடைசியாக கிடச்சிருக்கு. அதுக்கு மாதிரி பிசியில் வந்து 190 கட் ஆஃப் எடுத்த மாணவர் வரைக்கும் கிடச்சிருக்கு. பிசிஎம்மில் 184.5, எம்பிசியில் 187.75, எஸ்சியில் 178.5, எஸ்சிஏயில் 164.5, எஸ்டியில் 146.5. ஸோ இந்த கட் ஆஃப் ரேஞ்சஸ் வரைக்குமே கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் வந்து ட்ரிபிள்இ டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் கட் ஆஃப் ரேஞ்சஸ். அதுக்கப்புறம் இஎம் பிரான்ச் கோட். ஸோ இது வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கில் வந்து செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ். நம்ம முன்னாடி வந்து பார்த்தது வெறும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், இது வந்து செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ். இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஓசி கம்யூனிட்டியில் 192.25 வரைக்கும் கிடச்சிருக்கு பார்க்கலாம். ஸோ 2017 199 க்ளோஸ் ஆன கோர்ஸ் வந்து 192.25 வரைக்குமே வந்து கிடச்சிருக்குது. ஸோ இந்த ரேஞ்சு டிஃப்ரென்ஸ் வந்து பார்க்க முடியுது. பிசி மாணவருக்கு வந்து 191.5க்கும், பிசிஎம் மாணவருக்கு 187.5க்கும், எம்பிசி மாணவருக்கு வந்து 186.5, எஸ்சி மாணவருக்கு 172, எஸ்சிஏ மாணவருக்கு 159.25, எஸ்டி பிரிவு மாணவருக்கு வந்து 155 கட் ஆஃப் எடுத்த மாணவர்களுக்கு வந்து லாஸ்ட் இயர் வந்து பிஎஸ்ஜியில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கோர்ஸ் வந்து இஎஸ். ஸோ இஎஸ்ங்கிறது எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் சாண்ட்விச் கோர்ஸ். ஸோ இந்த சாண்ட்விச் கோர்ஸுங்கிறது வந்து 5 இயர்ஸ் கோர்ஸ் இது. ப்ளஸ் இது வந்து அடிஷ்னலாக செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ் கூட. உங்களுக்கு அடிஷ்னலாக வந்து 4 இயர்ஸ் போக ப்ளஸ் 1 இயர் வந்து இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இருக்கும். ஸோ இது வந்து 5 இயர்ஸ் கோர்ஸ் இது. இது வந்து அதனாலே கொஞ்சம் வந்து மாணவர்கள் வந்து அடுத்த கொஞ்சம் டிமாண்ட் வந்து இதுக்கு கம்மியாக இருக்கும். ஏன்னா 4 இயர்ஸ் கோர்ஸ் பதில் 5 இயர்ஸ் கோர்ஸ் அப்படின்னு போகும்போது மோஸ்ட்லி இது வந்து பிஹெச்டியில் படிக்கணும்னு நினைக்கிற மாணவர்கள் வந்து இதை விரும்பி எடுப்பாங்க. இது வந்து ஓப்பன் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் 184 வரைக்கும் போயிருக்கு. அதே மாதிரி பிசியில் வந்து 182 மார்க் எடுத்த மாணவர் கிடச்சிருக்கு. பிசிஎம்மில் 173.5, எம்பிசியில் 174.5, எஸ்சியில் 155.75, எஸ்சிஏல 127.5, எஸ்டி மாணவருக்கு வந்து இந்த கோர்ஸ் 91.5 மார்க்ஸில் வந்து கிடச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கோர்ஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து எஃப்ஒய் பிரான்ச் கோட். ஸோ அதோட கோர்ஸ் வந்து ஃபேஷன் டெக்னாலஜி செல்ஃப் சப்போர்ட்டிங். ஸோ ஓப்பன் கேட்டகரியில் வந்து 177.5 கட் ஆஃப்க்கு வந்து கிடச்சிருக்கு இந்த கோர்ஸ் லாஸ்ட் இயர். 2017 வந்து 194.5 க்ளோஸ் ஆன கோர்ஸ். கிட்டத்தட்ட 17 மார்க்ஸ் வந்து கட் ஆஃப் ரெடியூஸ் இருக்குது ஃபேஷன் டெக்னாலஜி இன் பிஎஸ்ஜியில். ஸோ பிசியில் வந்து 169.75 மார்க்ஸ்க்கும், பிசிஎம் 169.5, எம்பிசியில் 144, எஸ்சியில் 111, எஸ்டியில் 88 கட் ஆஃப் எடுத்த மாணவர்களுக்கு வந்து கிடச்சிருக்கு. ரொம்ப கம்மியாக போயிருக்குது பார்க்கலாம் இங்கே எஸ்சி எஸ்டி ரேஞ்சஸ்லாம் வந்து. ஸோ ஜென்ரலாக வந்து இந்த ரேஞ்சஸ்லாம் கிடைக்கவே இல்லை. 2017 பார்த்தீங்கன்னா 166, 147 இந்த கோர்ஸ் வந்து 2019 வந்து 111, 88 கட் ஆஃப்க்கெலாம் கிடச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு கோர்ஸ் பார்க்கலாம். ஐஎம்
இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி செல் சப்போர்ட்டிங். ஸோ ஐடி அப்படின்னு சொல்லுவாங்க, பிடெக் ஐடி. ஸோ இது வந்து சிஎஸ்சி, அப்புறம் இசி, ஐடி, மெக்கானிக்கல். ஸோ இந்த 4 கோர்ஸ் வந்து எல்லா காலேஜஸ்லையும் பார்த்தீங்கன்னா டாப் காலேஜஸ் எல்லா இடத்துலையும் ஃபில் ஆகிருக்கும். இது 4 கோர்சஸ் வந்து பார்த்திங்கன்னா மேஜர் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரிஃபரபிளி வச்சுருந்தாங்க. அதனால் எல்லா காலேஜ்லையும் பார்க்கும்போது இதோட க்ளோசிங் கட் ஆஃப் வந்து ஹையாகவே இருக்கிறது பார்க்கலாம். அதே மாதிரி தான் பிஹெச்டிலையும் ஓசியில் வந்து 191 வந்து க்ளோஸ் இருக்குது லாஸ்ட் இயர். பிசிக்கு வந்து 190லையும், பிசிஎம்க்கு 184.5, எம்பிசியில் 185, எஸ்சியில் 163, எஸ்சிஏல 143.5, எஸ்டியில் 160 கட் ஆஃப் வரைக்கும் கிடச்சிருக்கு லாஸ்ட் இயர். ஸோ இது வந்து கம்பேரபிளி மற்ற கோர்ஸ் கம்பேர் பண்ணும்போது ஓரளவு கம்மியாக தான் கட் ஆஃப் குறைஞ்சிருக்கிறது பார்க்கலாம். அடுத்த கோர்ஸ் வந்து பார்க்கலாம். ஐஒய் வந்து பிரான்ச் கோட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங். ஸோ இது வந்து 184 கட் ஆஃப் வந்து ஓப்பன் கேட்டகரியில் க்ளோஸ் இருக்குது 2019. பிசி வந்து 181 வரைக்கும் கிடச்சிருக்கு, பிசிஎம் 183.5, எம்பிசியில் வந்து 171.5K கிடச்சிருக்கு பிஹெச்டி. அப்புறம் எஸ்சியில் வந்து 142.5, எஸ்சிஏல 111. ஸோ இந்த ரேஞ்சஸில் வந்து கட் ஆஃபில் லாஸ்ட் இயர் க்ளோஸ் இருக்குது. நெக்ஸ்ட் கோர்ஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கோர்ஸ் வந்து எம்இ. ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து லாஸ்ட் இயர் 192 வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. 2017 வந்து 199.5 க்ளோஸ் ஆன கோர்ஸ். வெறும் 0.5 வந்து அந்த டிபார்ட்மெண்ட் க்ளோஸ் ஆயிருக்கு ஓப்பன் கேட்டகரியில். லாஸ்ட் இயர் வந்து 192, 8 மார்க்ஸ் வந்து வரைக்குமே கிடச்சிருக்கு பார்க்கலாம். பிசி 190 வரைக்கும், பிசிஎம் 187, எம்பிசி 185.5, எஸ்சி 176, எஸ்சிஏ 192, எஸ்டி 136.5 வரைக்கும் கிடச்சிருக்கு. அடுத்து எம்எஃப் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் செல்ஃப் சப்போர்ட்டிங். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 189.5 வரைக்கும் ஓப்பன் கேட்டகரியில் கிடச்சிருக்கு. பிசி 189, பிசிஎம் 181.5, எம்பிசி 180.5, எஸ்சி 165, எஸ்சிஏ 171.5, எஸ்டி 136.5. ஸோ கட் ஆஃப் வந்து நிறைய குறைஞ்சிருக்குது பார்க்கலாம். நெக்ஸ்ட் கோர்ஸ் போகலாம். நெக்ஸ்ட் கோர்ஸ் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சாண்ட்விச். ஸோ இது வந்து ஒரு 5 இயர்ஸ் ப்ரோக்ராமு. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ட்ரிபிள்இக்கு சாண்ட்விச் கோர்ஸ் மாதிரி இது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஸோ இது வந்து 184.5 வந்து ஓப்பன் கேட்டகரியில் க்ளோஸ் இருக்குது. பிசிக்கு 182 வரைக்கும் கிடச்சிருக்கு, பிசிஎம்க்கு 177.5, எம்பிசிக்கு 170.25, எஸ்சிக்கு 142, எஸ்சிஏக்கு வந்து 145 வரைக்கும் கிடச்சிருக்கு. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்டு 12 கட் ஆஃப் 13.2 மினிமம் வந்து குறைஞ்சிருக்கு, மேக்ஸிமம் 41 இருக்குது குறைஞ்சிருக்கு. அடுத்தது எம்டி மெட்டலர்ஜிக்கல் இன்ஜினியரிங் ஓப்பன் கேட்டகரியில் 181.5 க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 15.25 மார்க்ஸ் வந்து 2017 கம்பேர் பண்ணும்போது கட் ஆஃப் ரேஞ்ச் கம்மியாக இருக்கிறது பார்க்கலாம். பிசிக்கு 177.5 கிடச்சிருக்கு, பிசிஎம் 170, எம்பிசிக்கு 173.5, எஸ்சி 148.5, எஸ்சிஏ 142.5 வரைக்கும் கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து மெட்டலர்ஜிக்கல் இன்ஜினியரிங். அடுத்து மெட்டலர்ஜிக்கல் இன்ஜினியரிங் செல் சப்போர்ட்டிங் 178 வரைக்கும் கிடச்சிட்டு பார்க்கலாம். பிசி 174.5, பிசிஎம் 162.5, எம்பிசி 169.5, எஸ்சி 136 வரைக்கும் லாஸ்ட் இயர் கிடச்சிருக்கு. ஸோ இதுவும் நிறைய பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது when compared with the previous years. ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் செல்ஃப் சப்போர்ட்டிங் 178 ஓப்பன் கேட்டகரியில் கிடச்சிருக்கு. பிசி 176.5, பிசிஎம் 175.5, எம்பிசி 168.5, எஸ்சி 139.5, எஸ்சிஏ 114.5. ஸோ லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது 18.25 இந்த ஸ்டார்டிங் ரேஞ்ச் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இதே அளவுக்கு லாஸ்ட் இயர் அளவுக்கு உங்களுக்கு கட் ஆஃப் வந்துச்சுன்னா கூட உங்களுக்கு பார்த்திங்கன்னா பிஹெச்டிலாம் கிடைக்கிறதுக்கு நிறைய ஸ்கோப் இருக்குது. ஸோ ஆவரேஜாக 80% எடுத்த மாணவர்கள் 70% எடுத்த மாணவர்களுக்கு வந்து ரொம்ப நல்ல காலேஜஸ்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நம்ம கம்பேரிட்டிவாக இப்படி போகிறோம். ஸோ நீங்கள் வந்து உங்களோட ரேங்கிங் வரும்போது இது ஈஸியாக உங்களால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்ட முடியும். நீங்கள் இன்கேஸ் 2019 பேட்ச் ஸ்லாட் மாதிரி இருக்கீங்க அப்படின்னா சூப்பர் காலேஜஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்து ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் வந்து 180 வந்து க்ளோஸ் இருக்குது லாஸ்ட் இயர். பிசி வந்து 178, பிசிஎம் வந்து 178.5, எம்பிசி 170, எஸ்சி 157.5, எஸ்சிஏ 129 க்ளோஸ் ஆகி பார்க்கலாம். இதுவும் வந்து ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸில் வந்து கம்மியாக இருக்குது when compared with the previous years. அடுத்து ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் சாண்ட்விச் கோர்ஸில் வந்து 172.5 வந்து லாஸ்ட் இயர் க்ளோஸ் ஆயிருக்கு ஓப்பன் கேட்டகரி. பிசி 168 வரைக்கும் கிடச்சிருக்கு, பிசிஎம் 163.5, எம்பிசி 154, எஸ்சி 120, எஸ்சிஏ 103 வரைக்கும் கிடச்சிருக்கிறது பார்க்கலாம். ஸோ இது வந்து ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் டிஃப்ரென்ஸ் பாருங்கள், 22.75 ஓப்பன் கேட்டகரியிலேயே அவ்வளோ கம்மியாக இருக்கிறது பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கோர்ஸ் போகலாம்.
அடுத்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா robotics and automation self supporting கோர்ஸ். robotics படிக்கணும்னு நினைக்கிற மாணவர்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 189 வரைக்கும் கிடச்சிருக்கு ஓப்பன் கேட்டகரியில். பிசியில் 186, பிசிஎம்மில் 179.5, எம்பிசி 175.5, எஸ்சி 152, எஸ்சிஏ 134.5, எஸ்டி 88.5 வரைக்கும் கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக வந்து கிடச்சிருக்குன்னு சொல்லலாம். ரொம்ப லோ கட் ஆஃப் போல் ஓரளவுக்கு ஹை கட் ஆஃப்லேயே வந்து robotics கோர்ஸ் வந்து கிடச்சிருக்கு. அடுத்து டெக்ஸ்டைல் டெக்னாலஜி 175ல் க்ளோஸ் இருக்குது ஓப்பன் கேட்டகரி. பிசி 171, பிசிஎம் 157, எம்பிசி 152.5, எஸ்சி 135, எஸ்சிஏ 87 வரைக்கும் கிடச்சிருக்கு பார்க்கலாம். 20 கட் ஆஃப் வந்து டிஃப்ரென்ஷியேட் இருக்குது வென் கம்பேர்ட் வித் ப்ரீவியஸ் இயர்ஸ் 2017 கம்பேர் பண்ணும்போது அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. அடுத்து டெக்ஸ்டைல் டெக்னாலஜி ரெகுலர் கோர்ஸு. இது வந்து 182ல் க்ளோஸ் இருக்குது ஓசி கேட்டகரியில். பிசி 179, பிசிஎம் 175, எம்பிசி 163, எஸ்சிஏ 146.5, எஸ்சி 146.5, எஸ்சிஏ 107 கட் ஆஃபில் வந்து கிடச்சிருக்கிறது பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு மேஜராக வந்து கம்மியாக இருக்கிறது வந்து நமக்கு தெரியுது. ஸோ இதுதான் வந்து பிஎஸ்ஜியை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய கோர்சஸ். ஸோ லாஸ்ட் இயரில் வந்து நீங்கள் ரேஞ்சு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பிஎஸ்ஜியில் வந்து நீங்கள் என்ன கட் ஆஃபில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கான இது. பிஎஸ்ஜியில் வந்து நீங்கள் ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் கேட்டகரியில் 172.50. உங்களுக்கு லாஸ்ட் இயர் மாதிரி ட்ரெண்ட் இருந்தது அப்படின்னா மினிமம் 172.5 எடுத்திருந்தீங்க அப்படின்னா ஓப்பன் கேட்டகரியில் உங்களுக்கு பிஎஸ்ஜியில் ஏதோ ஒரு கோர்ஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்து பிசி வந்து 168 இருக்கும், பிசிஎம் 157, எம்பிசி 144 எடுத்த மாணவருக்கு கிடைக்கும், எஸ்சி 111, எஸ்சிஏ 87, எஸ்டி வந்து எவ்வளோ நான் எடுத்திருந்தாலும் ஏதோ ஒரு கோர்ஸ் கிடைக்கும். ஸோ நான் வந்து பிஎஸ்சியில் படிக்கணும்னு நினைக்கிறேன், பட் வந்து எந்த கோர்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிற மாணவர்களுக்கு வந்து இருக்கக்கூடிய லீஸ்ட்டு கட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டாப் கோர்ஸ், அதாவது உங்களுக்கு சிஎஸ்சி கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்ன கட் ஆஃபில் முடிஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அந்த ரேஞ்சஸில் இருக்க மாணவர்களுக்கு வந்து இந்த மார்க் வந்து எடுத்துக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு லாஸ்ட் இயரோட ரேஞ்சு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ரெகுலராக வரக்கூடிய வீடியோஸ் பார்க்கறது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து இதுமாரி டாப் காலேஜஸோட லிஸ்ட்டோடு நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.